வணக்கம். இன்னைக்கு காலையில நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு செய்தி என் மனசை ரொம்பவே பாதிச்சது. உச்ச நீதிமன்றத்துடைய ஒரு தீர்ப்பு பத்தின செய்தி தான் அது. ஒரு ஹிந்துவா, பிராமண பெண்ணா, ஒரு இந்திய குடிமகளா என்னுடைய கருத்தை இங்க நான் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. விஷயம் இதுதாங்க. ஒருத்தர் பட்டியல் இனத்திலிருந்து ஷெட்யூல்டு காஸ்ட்ல பிறந்திருந்து அவர் மதம் மாறினா, ஒரு கிறிஸ்துவத்துக்கோ இல்ல முஸ்லிம் மதத்துக்கோ மாறினா அவருக்கு வழங்கப்படுகின்ற அந்த இடஒதுக்கீடு எல்லாமே ரத்தாயிடும் அப்படின்னு சட்டம் சொல்லுது. உச்ச நீதிமன்றமும் இப்போ அதை உறுதிப்படுத்தியிருக்கு. இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, ஜாதிங்கிறது பிறப்பால வருதுன்னு சொல்லப்படுது. ஆனா அது வழிபாட்டு முறையால எப்படி காணாம போகும்? ஒரு குழந்தை பிறக்கும் போதே ஜாதியின் பேரால அது ஒதுக்கப்படுது, அவமானப்படுத்தப்படுது, சமூகத்துல இருந்து தள்ளி வைக்கப்படுது. அந்த தழும்பு சமுதாயம் உண்டாக்கியதுதான். அந்த நபர் ஒரு சர்ச்சுக்கோ இல்ல மசூதிக்கோ போயிட்டா அந்த தழும்பு எப்படி திடீர்னு மறைஞ்சு போகும்? சட்டம் என்ன சொல்லுது? நீங்க இந்து மத சட்டத்தை விட்டுட்டு வெளியே போயிட்டீங்க, அதனால உங்க ஜாதியும் அதனால ஏற்பட்ட ஏற்றத்தாழ்வும் உங்க விட்டு போயிடுச்சு அப்படின்னு. ஆனா யதார்த்தம் என்ன? நம்ம இந்திய சூழல்ல மதம் மாறுற வேகத்துல சமுதாயம் மாறாது. ஒரு தலித் நபர் மதம் மாறினாலும் அந்த ஊர்ல அவருக்கு கிடைக்கிற மரியாதை மாறிடுதா? அவருடைய பேரு, அவருடைய குடும்ப பின்னணி, அவருடைய கல்யாண உறவுகள், அவர் குடியிருக்கக்கூடிய இடம், இது எல்லாமே ஜாதிய அடையாளத்தோட தானே இருக்கு. சமூக வடு அப்படிங்கிறது வேற, மத நம்பிக்கை அப்படிங்கிறது வேற. இப்ப யோசிச்சு பாருங்களேன். ஒரு குடும்பத்துல அண்ணன் தம்பிங்க இருக்கிறாங்க, ஒரே மாதிரியான வறுமை தான் அவங்களுக்கு, ஒரே மாதிரியான ஜாதிய ஒடுக்குமுறை தான் அவங்களுக்கு. இதுல ஒருத்தர் இந்துவா இருக்கிறாரு, இன்னொருத்தர் கிறிஸ்துவ மதத்துக்கு மாறுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அங்க சட்டம் என்ன சொல்லுது? இந்துவா இருக்கிறவருக்கு மட்டும்தான் நாங்க பாதுகாப்பு கொடுப்போம், மதம் மாறினவருக்கு நாங்க பாதுகாப்பு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு. இது எந்த விதத்துல நியாயம்? இடஒதுக்கீடு அப்படிங்கிறது வறுமை ஒழிப்பு திட்டம் கிடையவே கிடையாது. அது பல நூற்றாண்டுகளா நடந்த ஒரு வரலாற்று அநீதிக்கான சிகிச்சை. அந்த அநீதி பிறப்பால வருதுன்னா அந்த சிகிச்சை ஏன் மதத்தை வச்சு தடுக்கப்படணும்? நீங்க கடவுளை எப்படி வேணாலும் கும்பிட்டுக்கோங்க, ஆனா நீங்க அனுபவிச்ச வலி ஒண்ணுதான். அந்த வலியை குணப்படுத்த வர்ற நீதிய மதம் ஏன் ஒரு கேட் கீப்பர் மாதிரி தடுத்து நிறுத்தணும்? உன் வலிய காட்டிலும் உன் மதம் தான் முக்கியம்னு ஒரு நாடு சொல்ல போது அங்க ஜனநாயகம் தோத்துதான் போகுது. நான் இதை ஏன் கேட்கிறேன்னா, உண்மையான சமூக நீதி அப்படிங்கிறது ஒருத்தருடைய வழிபாட்டு முறையில கிடையவே கிடையாது. அது அவருடைய வாழ்வாதாரத்துல தான் இருக்கணும். ஜாதிங்கிறது ஒருத்தரை நிழல் மாதிரி தொடரும் போது சட்டம் ஏன் கண்ணை மூடிக்கணும்? இந்த தீர்ப்பு நம்ம நாட்டின் மனசாட்சியை ஒரு கேள்வி கேட்குது. ஜாதி பிறப்பால வருதுன்னா, பாகுபாடு சமூக ரீதியா இருக்குதுன்னா, மதம் மாறினாலும் அதே அவமானம் தொடருதுன்னா, நீதி மட்டும் ஏன் மதத்தை தாண்டி வர மாட்டேங்குது? சட்டம் ஒரு புத்தகத்துல இருக்கலாம், ஆனா நீதி நம்ம மனசாட்சியில இருக்கணும். யோசிச்சு பாருங்க. காலம்தான் இதுக்கு பதில் சொல்லணும். நன்றி.